guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. இந்த வீடியோல வந்து பல காஸ்டியூம் மாறும். ஏன்னா ஒரு என்டையர் ஜர்னி தான் நான் வந்து போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் வந்து மாத்துறதுக்கான வீடியோ தான். உங்களுக்கு எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் தெரியும். எனக்கு என்னதான் ஒரு ஆசையா இருக்கு புதுசாக ஒன்று பண்ண போறோம் அப்படின்னாலுமே இது நான் ரொம்ப ரொம்ப ஆசையா பண்ணேன். அண்ட் இதுல இருக்கிற ஒரு ஒரு பிக்சருமே எனக்கு ஒரு ஒரு விஷயத்த பிடிச்சி எனக்கு பர்சனலா டச் இருக்கிற ஒரு விஷயம். எல்லாத்தையும் ஒரு இன்டர்லிக் பண்ணி செஞ்சு வச்சதா அந்த அளவுக்கு எந்த மோசமா ஆகல. பட் எனக்கு இதை ரிமூவ் பண்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. புதுசு பண்றதுக்கு ஆசையாகவும் இருக்கு. பட் வேற வழியே இல்லை, இன்னைக்கு இதை பிரிச்சே ஆகணும். ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வேலை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வீடியோ 2 சேனல்லையும் போடணும், இன்ஸ்டாலையும் போடணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை செய்யலான்னு இருக்கேன். இன்னைக்கு டே 1. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து பிரிக்கணும். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணவே போகிறது கிடையாது. பிகாஸ் ஒரு சிலது ரொம்ப கிழிஞ்சு மோசமான நிலைமையில இருக்கு. ஆனால் ஒரு சிலது வந்து ஸ்டில் நல்லா இருக்கு. இந்த மேலே இருக்கிறது 3 போஸ்டர்லாம் ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து நான் அந்த வால்லையுமே ஏதாவது டிஃப்ரெண்டாக மாற்றணும்னு நினச்சிருக்கேன். ஸோ பிரிக்கும் போது மோஸ்ட்லி கொஞ்சம் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பிரிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த என்டையர் ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லை கைஸ். ஆக்சுவலி இந்த வால் அப்புறம் அந்த வால் இது மூணுத்துலேருந்து ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். அதே என்னால் என்டையர் அதாவது ஃபுல் சீலிங் வரைக்கும் மேலே வரைக்கும் போக முடியாது. இதுவே பாருங்க பாதி தான் பண்ணி வச்சிருப்பேன். அது இவ்வளோ தான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சைட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் மீ சொந்த வீடியோ. என்னால் உட்காந்து ஃபுல்லாக என் இஷ்டத்துக்கு ஆசைப்படி பண்ண முடியாது. ஸோ வீடியோவில் மோஸ்ட்லி எந்த அளவுக்கு கவர் ஆகுமோ அந்த அளவு தான் ஒர்க் பண்ண போகிறேன். பட் இந்த வாட்டி வந்து இந்த வால் வந்து எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இது பிளெயின் தான். நானே தான் வந்து என்னுடைய விஷன் போர்டு இதில் ஒட்டி வச்சிருந்தேன். ஸோ இந்த வாட்டி திஸ் வால் அண்ட் தட் வால் இந்த 3 வாலையும் ஓரளவுக்கு ஃபோனில் எப்பவுமே கேப்சர் ஆகிற அளவுக்கு டெக்கரேட் பண்ணலாங்கிறத நம்ம மொத்த பிளானே. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் பிளான் பிங்க் அண்ட் பர்பிளோட செக்கடை வந்து இந்த வாலில் மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். 2 hours later. ஸோ கைஸ் டே 1 இப்படி தான் இருக்குது. எப்படி இந்த வால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ எல்லா குப்பையுமே கீழே இருக்குது. இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரில கைஸ். இது பண்ணுறதுக்கே இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. போதும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டே 2 ஆஃப் ஒர்க். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இது ரொம்ப நாய் கொதற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால போக மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அப்புறமா அந்த சாண்ட் பேப்பர் வச்சு பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏதாவது பண்ணி இதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால ஃபஸ்ட்டு ஒயிட் ப்ரைமர் போட முடியும். ஸோ இப்போ இந்த வாலை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறது தான் இன்னைக்கான டார்கெட். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹே காய்ஸ், இது எத்தனை நாள் நான் ட்ராக்கே பண்ணல. பிகாஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இப்படின்னு தள்ளி தான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் என்னோட கன்வீனியனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே லைக் இங்கே உங்களுக்கு ஒரு கலர் ஷேட் தெரியுதா, இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணப்பட்ட இடம். பட் மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கா. இது மேலே பெயிண்ட் நிற்கும், பட் கொஞ்சம் திட்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் லெவல் பண்ணிட்டேன்னா நான் இன்னைக்கு ஒயிட் ப்ரைமர் போட்டுடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வேலை தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வாட்டி இது இந்த ப்ராசஸ் எனக்கு பிடிக்கல. எத்தனை வாட்டினா இதை நமக்கு வந்து தேய்ச்சி லெவல் பண்ணுறது அப்படின்னு இருக்கு. அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு சுத்தமாக முடியல. சரி இன்னைக்கு இதை பண்ணி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு ஆக்சுவலி நான் வீட்டை விட்டு வேறு வெளில கிளம்ப போகிறேன். ஸோ அடிச்சு விட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கோட் இங்கே இப்படி தான் இருக்குது. பண்ண மாதிரியே தெரில. ஆக்சுவலி தண்ணியே கலக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க். நம்ம வரைக்கும் பெயிண்ட்லாம் வந்து சின்ன கேன்வாஸ் பெயிண்டிங் நோட்டு பேப்பர் பெயிண்டிங் பண்ணி பழகிறதுனால இது எனக்கு எப்படின்னே தெரியல. எடுத்ததுமே கொஞ்சோண்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். பெருசாக இப்போ நான் நல்ல வேலை நிறையா பெயிண்டில் எடுத்து நான் இஷ்டத்துக்கு ஏதோ தண்ணி கலந்து பண்ணாமல் இத்தினோண்டு எடுத்து தண்ணி கலந்து பார்த்தேன். அது ஒன்று கொஞ்சம் தான் போட்ட மாதிரி இருந்தது. பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க். அடிச்சு போங்க விடுறேன். அது எப்படி காஞ்சி ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் தெரியுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல அடிச்சிருக்கேன் தெரியுதா இந்த ரவுண்ட் இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மேபி நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ நான் வெளில போக வேண்டியது இருக்குது. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டு வேணால் தண்ணியே கலக்காமல் ஒரு 2 கோட் அடித்து பார்த்தா எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். பட் அது நல்லா தான் இருக்குது. அது காஞ்சக்கு அப்புறமேட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும் போல். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பேஸ் கோட் கிடச்சாலே எனக்கு போதுமானது. பட் இதுக்கு மேலே இன்னொரு 2 கோட் அடிச்சோன்னா சூப்பராகிடும். ஸோ தப்பி ஏமாது தான். அது அடிக்கும் போது எதுவும் தெரியாது போல். காஞ்சக்கப்புறம் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலி குட், நல்ல மோட்டிவேஷனில் இருக்கேன். பட் உடம்பு தான் எனக்கு முடியல. ஸோ அந்த மினி ட்ரிப் போயிட்டு வந்தேன்னா 24 hours போனதுனால பயங்கரமாக உடம்பு முடியல.
ஃபீவர் அடிக்குது. பட் ஸ்டில் எனக்கு என்னவோ இந்த மாதிரி ஏதாவது எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணோம் அப்படின்னா ஐ ஃபீல் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சம்மந்தமே இல்லாமல் நைட்டு 10:30 உட்காந்து நான் வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பகலெல்லாம் கொஞ்சம் தூங்கினேன். ஈவினிங் இப்போ வீடியோலாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் அது டார்க்காக தான் இருக்க போகுது. கலர்ஸ் தான் அதை மறைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு லேயர் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சிருக்கேன். கீழெல்லாம் மோசமாக ஆயிடுச்சு. ஸோ இது காஞ்சக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் லைட்டாக ஒயிட் கொடுத்துட்டு கலர் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை காலையில் பண்ணலான் இருக்கேன். ஸோ யா, லெட்ஸ் see in the morning. கைஸ், இது எத்தனாவது நாள் என்ன பார்ட்டுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து மார்க்கிங் வேலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் நினச்சதை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கைஸ். இருக்கையில் இதுதான் காம்ப்ளிகேட்டடான வேலை. பட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இந்த டேப்பில் வந்து 60 இருக்குது. அது போக ஒரு 16 நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 60 + 16 என்ன 76. இது 76 இன்ச்சஸில் வந்து நான் வந்து இப்போ எத்தனை கியூ பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு 8ஆன ஹைட்லேருந்து மெஷர் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வரணும். கியூப் மட்டும் வரைஞ்சிட்டே நீங்கள் ஜாலியாக கலர் அடிக்கலாம். கியூப் வரைகிறது தான் டாஸ்க். So guys, you may have an idea. நான் நம்புறேன். கோடாக தெரியுதா? இந்த மாதிரி கோடெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டோட்டலி 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆமாம், மொத்தம் 10 இருக்கு. பர்பிள் பிங்க் 5 கரெக்டாக வரும். பட் இப்போ இந்த லைன் சார்ட்டட் ஈச் 8 இன்ச்சில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த லைன்ஸ் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எத்தனை வரும்னு தெரில. கரெக்டாக இடிக்காமல் அதே மாதிரி ஒரு ஆட் நம்பராக முடியுமான்னு தெரில. லெட்ஸ் டூ. ஸோ கைஸ், இப்போ வந்து இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இப்போ தாண்டா அப்படியே உருகி பாடிக்கிட்டு இருப்பான். ஸோ பேசிக்கலி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைஸ், ரெக்கார்டு எவ்வளோ நேரம் போயிருக்குமா தெரில, பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்னுடைய குட்டி ஸ்பீக்கர் இவன் தான் பாட்டு பாடி என்னை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பெரிய ப்ரஷ்ஷும் வேணாம், சின்ன ப்ரஷ்ஷும் வேணாம், இந்தளவுக்கு குட்டி ப்ரஷ்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு பார்டர் வந்து நான் மாஸ்கிங்கே பண்ணலை. லாஸ்ட்டாக நான் வந்து லாங் ஃபார்மை வந்து எதில் விட்டுருக்கேன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து கிரிட்டு வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து கலர் பெயிண்டிங் தான் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்ஸில் யாருமே பர்பிள்னு சொன்னதுனால we started with purple. பட் இதை ஃபஸ்ட்டு மாஸ்க் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் பண்ணுறது முடியல. பிகாஸ் அப்படி பண்ணால் ஸ்டேப்போட அளவு இவ்வளோ அதிகமாக இருக்கும். அது அப்புறம் தனியாக உட்காந்து பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று என்னோடய ப்ரஷ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த கியூபுக்கு. ஸோ மொத்தமாக என்ன பண்ணிட்டேன், இந்த குட்டியில் வச்சு அவுட்டர் லைன் போட்டு உள்ளே பெரிய ப்ரஷ் வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவுட்டர் லைன் போட்டேன். கொஞ்சம் ஒரு 2-3 லைனுக்கு போட்டேன். பட் இந்த குட்டி ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியாக உள்ளேயுமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அதனால ஒரு 4 பாக்ஸ் கிட்ட ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10 பாக்ஸ் ஃபில் பண்ணி நைட் தூங்குவேன். காலையில் எனக்கு பெட்டர் ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த குட்டி ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம முடிக்க போகிறோம். இதை வச்சு இவ்வளோ பெரிய வாள், ஐயோ. 2 hours later. ஸோ வீடியோ போஸ்டிங் மட்டும் நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளவு நேரம் உட்காந்து நான் பண்ண பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 லேயர். ஸோ ஐ காட் த நேக். ஸோ ஓரளவுக்கு இப்போ தான் வந்து ஒரு ஃபார்முக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய ப்ரஷ்ஷு. இந்த என்டையர் வாலுக்கு இப்போ நான் வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இந்த எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே அதுக்கப்புறமேட்டு இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. பெரிய ப்ரஷ்ஷெல்லாம் எனக்கு அது கம்ஃபர்ட் வரல. இதெல்லாம் ஒயிட்டோட தூக்கி போட்டாச்சு. இதை வச்சு தான் இந்த என்டையர் வால்யூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த கிளிப் தான் இதுதான் ஃபைனல். இப்போ இந்த கடைசியாக ஒரு அப்டேட் வந்து இவ்வளோவுக்கு முடிச்சிருக்கேன். ஸோ கியூபாக இன்னும் நான் பிங்க் ஸ்டார்ட் பண்ணல. இதுவுமே வந்து இன்னும் 1 2 3 இன்னும் 3 லேயர் நான் மேலே போனோம். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 லேயர் மேலே போனால் அது வரைக்கும் கவர் ஆகுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ பண்ணணும். அது வந்து கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது. பார்ட் 2ல் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வால் மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த விஷன் போர்டு வச்சுருக்கிற இந்த வாலும் இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த வால்யூமே வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் பெயிண்ட்லாம் உதிர்ந்து இங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் see all that in part 2. கண்டென்ட்காக ஓட்டுறேன் அப்படிங்கிறத விட நிஜமாக அது பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. பிகாஸ்
மிஸ் மிராக்கிள், ஷாரு vlogs, மிஸ் மிராக்கோட இன்ஸ்டாகிராம், அது போக நான் பண்ணுற பிராண்ட் கொலாபரேஷன்ஸ், கண்டென்ட் யோசிக்கிறது, கண்டென்ட் எழுதுறது எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு டீம்லாம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஆளாக பண்ணுறதுங்கிறது அண்ட் இதை பெயிண்ட் அடிக்கிற வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால மட்டும் தான் டிலே ஆகுது. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பேஷன்ஸ், லவ் அண்ட் இந்த சீரீஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்க்கு. பார்ட் 2ல குட்டாக நான் வந்து ஒரு அவுட்புட் கொண்டு வரேன். அஃப்கோர்ஸ் யூ ஆல் லைக் த அவுட்புட். நான் நம்புறேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சாரு. டாடா, பை.